ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான புத்தாண்டு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 2024 ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது. 2024 ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி 2025 ஆண்டானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 2025 ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாற்ற செய்யும். அப்படி மாற்ற செய்யக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால புத்தாண்டு ராசி பலனை டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் புத்தாண்டு ராசி பலன் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மீன ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு புதிய வருடம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புதிய வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். புதிய வருடம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி மேஷ ராசியிலேருந்து கும்ப வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கும்ப வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு தகவல்கள் வேணும்னா நம்ம சேனல்களில் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ராசிக்கேற்ப என்ன ஆண்டு பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க மீன ராசிக்காரங்களுக்கு. மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2024 ஆண்டு போலவே 2025 ஆண்டு இருக்குமா, இல்லை பெட்டராக இருக்குமா, இல்லை 2024 ஆண்டை விட 2025 ஆண்டு கொஞ்சம் மொக்கையாக வருமா, உங்களுக்கு என்ன மாதிரி தான் ஆண்டு இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீன ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான ஆண்டு பலனை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உங்களுக்கு புத்தாண்டு 2025 ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில வேலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கவனமாக செய்யணும், அப்படி செய்தால் நல்லது இருக்குது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான ஆண்டு பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். வரக்கூடிய இந்த 2025 புத்தாண்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் மற்றும் சில தீமைகள் நடக்கிற மாதிரி கிரகங்களானது அமைஞ்சிருக்கு. சில நன்மைகளும் நடக்கும், சில தீமைகளும் நடக்கும். அந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு புதிய வருடத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அதற்கேற்ப நாம் நடந்து பலனடையணும். ஏன்னா கலவையான பலன்கள் நமக்கு கிடைக்கும்போது அதற்கேற்ப நாம் நடக்கணும். அப்படி நடந்தால் சிறப்பான பலன்களை நாம் பெற முடியும். அந்த வகையில் 2025 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி மீன ராசிக்காரங்க நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பொது பலன்களாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு என்றாலே இன்பம்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைப்போம். பல ஆண்டுகள் கடந்து சென்றாலும் ஒவ்வொரு டைமும் எதிர்பார்க்கறது இது ஒன்று தான். அப்படி எதிர்பார்க்கறதுக்கேற்ப நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். ஆக்சுவலி ஜோதிடத்தின் சாஸ்திரத்தின் படி நவக்கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பலன்கள் அமையும் என கூறப்படுது. அதுவும் புதிய 2025 ஆண்டு மிகப்பெரிய கிரகங்கள் தங்களுடைய இடத்தை மாற்றுறாங்க. இது உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கரெக்டாக ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரக மாற்றங்களால் நன்மைகளும் ஏற்படும், தீமைகளும் ஏற்படும். அது உங்களோட ராசிக்கு நிறையவே இருக்குது. அதெல்லாம் குறித்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. புதிய வருடம் 2025 உங்களுக்கு கூட்டு தொழிலில் முயற்சிகள் செய்யும்போது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் கூட்டு முயற்சி பொருளாதாரத்துக்காக செய்கிறது நல்லது. ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு சிறிய மற்றும் பெரிய முதலீடுகள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடிய சிறிய பெரிய முதலீடுகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் மளிகை வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் வியாபாரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதனால் மளிகை இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்று சொல்லப்படுது.
அப்புறம் பிப்ரவரி மாதத்தில் இருந்து தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் அந்த டைம் பொருளாதார நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வந்து இருக்கும். இல்லைனா முன்னேற்றம் வந்து கொஞ்சம் பிப்ரவரி மாதம் தடைப்படும். அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் வரைக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். அப்போ நீங்கள் முதலீடுகள் செய்யும்போது சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் வந்து கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் சிக்கல்கள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். அப்புறம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு புதிய முதலீடுகள் செய்யலாம். அப்போ உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பெற்றுத்தரும். வர்த்தகத்துறையில் பல இதில் வந்து நீங்கள் நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும். அந்த டைமில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அப்போ கிடைக்கும். கடன் சிக்கல்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிதிநிலையில் புதிய வருடம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையை இழக்காம இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கடன் தேவையில்லாமல் வாங்குவது உங்களுக்கு நல்லது கிடையாது. அதனால் புதிய வருடம் ஃபஸ்ட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாதத்தில் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அப்போ வேணால் கடன் வாங்குங்க, அது வரைக்கும் வாங்க வேண்டாம். சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும். டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக பல லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடும். அவ்வப்போது செலவுகளும் இருக்கும். ஸோ செலவுகள் இருக்குங்கிறதுனால கடன் வாங்குறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்குங்க அடுத்த வருடம். இந்த வருடம் வந்து இப்போ நீங்கள் கடந்து போகிற மாதிரி அடுத்த வருடம் பொறுமையோடு இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கடந்து எண்ட் ஆஃப் த இயர் வந்து வெற்றியானது பெற முடியும். அப்புறம் கல்வி ரீதியாக பார்க்கும்போது 2025 புத்தாண்டு உங்களுக்கு கல்வியில் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என சொல்லப்படுது. உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மிகவும் நன்றாக படிப்பீங்க. அதிக மதிப்பெண்கள்லாம் பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் மாணவர்கள் எதிர்பார்க்கறது போல் புதிய ஆண்டு உங்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரும் சிறப்புமாகவே வந்து இருக்கும். நீங்கள் நினைத்த மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதுவும் ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விளையாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக கவனம் இருக்கின்ற காரணத்தினால கல்வி சிதறல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கல்வி சிதறல்கள் ஏற்படாமல் இருக்கணும்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளையாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துவதை அவாய்ட் பண்ணிக்கணும். விளையாட்டில் கவனம் செலுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமாக படிப்பில் வந்து இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு விளையாட்டில் கவனம் செலுத்துவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி காண்பது மார்ச் மாதத்திற்கு பிறகு இருக்குது. அப்போ உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தரும். நல்ல தேர்வுகள்லேயும் வெற்றி கிடைக்கும். அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வருடத்தில் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு சில உடல் ஆரோக்கிய சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதுவும் ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஜனவரி மாதம் தொடங்கிய பிறகு உங்களுக்கு தலைவலி சிக்கல்களில் ஏற்படுவதற்கு சூழ்நிலை அமையும். பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்று உபதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய கடைகளில் உணவு அருந்துவதை புதிய வருடம் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. உடற்பயிற்சி தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். நடைப்பயிற்சி உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும். வயதில் மூத்த ஆண்களுக்கு இதய கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. உடல் நலனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் அக்கறை தேவை. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் குழந்தைகளுக்கு தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே சுற்றுப்புறங்களை நீங்கள் மிகவும் தூய்மையாக வைத்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்தாண்டு பலனாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த புத்தாண்டு பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை பார்த்து இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.